ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, திருக்கார்த்திகை தீபத்தோட சில குறிப்புகள் அப்படி எடுத்துக்கலாம். வாத்தியார் அருளிய விஷயங்கள் நிறைய இருப்பினும், சில ஜோதிட ரீதியாகவும் சில சித்தர்கள் அருளிய விஷயங்களையும் நாம் இங்கே கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த திருக்கார்த்திகை என்ற ஒரு விஷயமே எப்படி வருது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அது ஒரு பௌர்ணமி தினத்தன்று, அதுவும் அந்த பௌர்ணமி பார்த்துட்டிங்கன்னா கார்த்திகை பௌர்ணமியில் தான் சந்திர பகவான் உச்சம் அடைவார். அது ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க, ஒவ்வொரு பௌர்ணமி கிரிவலத்தையும் இம்பார்ட்டன்ட் பண்ணி பல லட்சக்கணக்கான அடியார்கள் வலம் வராங்க. அதே மாதிரி இந்த கார்த்திகை பௌர்ணமிக்கு இம்பார்ட்டன்ட் பண்ணுறதுக்குரிய காரணம், சந்திர பகவான் அந்த கார்த்திகை பௌர்ணமியில் தான் உச்சமாயிடுவார். ஸோ அது ஒரு மிகப்பெரிய விஷயம். சரி, ஏன்பா சந்திரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணி இப்படி பண்ணுறாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா, நம்ம அனுபவிக்கக்கூடிய இன்பத் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கருவி மனம் என்ற ஒன்று தான். இந்த மனம் என்ற ஒன்று, அது ஒரு அமைதி, அதோட நிலை, அதோட மூலத்தை அது அடைஞ்செடுத்து வச்சிங்களேன். மனம் என்ற ஒன்று பார்த்துட்டிங்கன்னா அது உன்னோட வெளிப்பாடு. அது உண்மை இல்லை. மனம் என்ற ஒன்று நிச்சயமாக மகான்களுக்கு தெரியும், அது ஒரு உண்மை அல்ல. அது ஒரு ஒரு காணல் நீர் மாதிரி ஒரு நிழல். அது நிழல் எல்லாத்தையும் பதிவு பண்ணிகிட்டே வச்சுட்டே இருக்கும். ப்ளஸ் அதோட மூலத்தை அது என்னைக்கு அடையுதோ அன்றைக்கி ஒடுங்கிடும். அன்றிலிருந்து இன்பத் துன்பம் அற்ற நிலை, பேரானந்தம், மகா சமாதி இப்படிலாம் சொல்லுவாங்க வச்சுங்களேன். ஸோ அப்போ அனைத்திற்கும் காரணமாக விளங்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு காரணம் எதிராக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மனம்தான். இந்த மனம் என்ற ஒன்று செயல்பாடில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே தேவையே இல்லையே. இந்த மைண்டு தானே நம்மளை திங்க் பண்ண வச்சுட்டு ஓட வச்சுட்டே இருக்குது. இஎம்ஐ கட்டு, அந்த இடத்த வாங்கணும், ஃபீஸை கட்டணும், ஏதோ ஒன்று தேவை, ஏதோ ஒன்று ஏக்கம். இதெல்லாம் யார் நம்மளை ஏக்கிறா? இந்த மனம்தான். ஸோ அந்த மனமானது ஒடுங்குவதற்கும் மனமானது ஒரு அமைதி, தன்னோட மூலத்தை அடைவதற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த அண்ணாமலை கார்த்திகை தீபம். அது ஏன் மனதிற்கும் அங்கேயும் என்ன சம்பந்தம் பார்த்தாச்சுன்னா, இந்த மனம் என்ற ஒன்று யாருன்னா சந்திர பகவான். அதோட மூலம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி மூலம் எடுத்துட்டிங்கன்னா சூரியனோட, சந்திர பகவான் ஆக்சுவலாக உண்மையான சயின்ஸ் படி ஒளி இல்லை, அது சூரியன்கிட்ட இருந்து தான் வாங்கி ஒளியை கொடுக்குதுன்றதும் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் வச்சுங்களேன். அப்போ சூரிய பகவான் அதோட மூலன்ட்டு சொல்லலாம் வச்சுங்களேன், ஒளிக்கான மூலம். ஸோ அப்போ அந்த சூரிய சந்திரர்கள் இடையில் யார் இருக்கிறா பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் இருப்பார். இந்த சூரிய சந்திரர்கள் யாருன்ட்டு பாருங்களேன். சந்திர பகவான் தான் அம்பாள், பார்வதி தேவி அவங்களோட சந்திர பகவானோட அதிதேவதை, சூரிய பகவானோட அதிதேவதை சுவாமி சிவபெருமான். ஸோ இந்த சந்திரன் என்ற ஒன்று எப்படி பார்த்தீங்கன்னா, இது இயங்கின்றே இருக்கிற வரைக்கும் நமக்கு இன்பத்துன்பம் வந்துட்டே தாங்க இருக்கும். நம்ம என்னெல்லாம் டக்கர் அடித்து எவ்வளோ பூஜை பண்ணி என்னென்னலாம் பண்ணி தலைகீழ தண்ணி குடித்தாலும், ஏதேனும் நம்மளோட முற்பிறவி கர்மாவோ இல்லை இப்பிறவில் அறியாமல் செய்த வினையோ நம்மளை தாக்கும் பொழுது நமக்கு இன்பத் துன்பங்களை அனுபவிச்சுட்டே தான் இருப்போம். அப்போ இந்த இன்பத் துன்பங்கள்லேருந்து விடுதலை அடையணும் அப்படின்னாச்சுன்னா, சந்திரன் என்ற அந்த மனமானது தன்னோட மூலத்தை அறிந்து அதனோட ஐக்கியமாகணும். கிட்டத்தட்ட சிவசக்தி ஐக்கிய சுரூபம் அப்படின்ட்டு எடுத்துங்களேன். அப்படி ஒரு நிலையை அது அடையும் பொழுது தான் அது அமைதி அடையும். அப்படி அமைதி அடைந்த நிலை எப்படி இருக்குன்னா, அதை தான் சித்தர்கள் பேரானந்தம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வெளியில் இதெல்லாம் உள்ளே நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், சூட்சமாக நம்மளோட உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும், இதை வெளியில் காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான், அரிய நிகழ்வு, அற்புத நிகழ்வு தான் இந்த அண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம். ஸோ அங்கே அந்த சந்திரன் உச்சமாக இருக்கக்கூடிய அந்த வேளையில் சுவாமி ஜோதியாக தோன்றி நமக்கு எது காட்சி தராருன்னா, சந்திரன் என்ற இந்த அம்பாள் இருக்காங்க இல்லையா, நம்ம ஒவ்வொருவருமே அம்பாள் சுரூபந்தான். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் புருஷன் அப்படின்ட்டு எடுத்துட்டா, அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே புருஷன் என்ற ஒருத்தர் யார் பார்த்தாச்சுன்னா அது சுவாமி மட்டும்தான். நம்ம எல்லாருமே அவரோட
பத்தினி அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஏன்னா அவரை அடைவதற்காக தான் நம்ம எல்லாருமே பிறந்திருக்கோம். பட் ஆனால் நம்ம அதை இங்கே யோசிக்கிறதே இல்லை. இப்போ கூட நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த மதுரா சம்திங் ஒரு சில ஏரியாலலாம் ஆண்களாக இருந்தால் கூட அவங்களையும் ராதேன்ட்டு தான் கூப்பிடுவாங்களாம். ஏன்னா அந்த ஊரில் யாருமே எந்த ஆண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே ராதை தானா, கிருஷ்ணர் மட்டும்தான் புருஷன் அப்படின்னு. அதனால தான் எல்லா காயத்ரிலையும் பாருங்கள் ஓம் தத் புருஷாய அப்படின்ட்டு ஒரு ஆரம்பம் ஆகும். ஸோ அது மாதிரி சுவாமி ஒருத்தர் தான் புருஷன். நம்ம எல்லாருமே அவர் அடையக்கூடிய உடல் எடுத்து பிறப்பு எடுத்திருக்கோம் வச்சுங்களேன். அவரை அடைவதற்காக தான் பிறப்பு எடுத்திருக்கோம். பட் ஆனால் அதை என்றைக்கும் நம்ம மறந்துட்டோம். மறந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். இஎம்ஐ கட்டணும், கடன் வாங்கணும், ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ இருக்குப்பா, எவ்வளோ பாவம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நம்மளே பெருக்கிண்டு போனது தான். இதெல்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்ததா பார்த்திங்களா? வந்தது இல்லை, நாம் வாங்கினது. ஸோ இதுதான் இதோட விஷயம். ஸோ இப்போ இந்த அண்ணாமலை தீபத்தை நம்ம போய் தரிசனம் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு பலன்கள் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி இந்த உடல், உயிர், மனம் இப்படி தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றாக ஐக்கியமாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திருவருள் நமக்கும் கிடைக்கும். நம்ம உடம்புல இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி சூரிய சந்திரர்கள் இருக்காங்க. இந்த சூரிய சந்திரர்கள் நம்ம உடம்புல எப்படி இருக்காங்கன்னா, இந்த வலது நாசி இடது நாசியில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு 2 பேரும் ஒன்று சேரும் பொழுது இந்த சுழுமுனைன்ற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆகும்போது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அங்கே தான் அந்த சுழுமுனையில் ஜோதி தரிசனத்தை தான் சொல்கிறாங்க. அந்த ஜோதி தான் அங்கே மிகப்பெரிய பரஞ்சோதியாக அண்ணாமலையில் சுவாமி காட்சி தராரு. அது நம்ம உடம்புல இந்த மாதிரி நெற்றி பொட்டில் காட்சி தருது வச்சிங்களேன். அதை கண்டாலே பேரானந்தம்ன்ட்டு தான் சொல்கிறாங்க. அது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க அது. இப்படி பல விதமான விஷயங்கள், விசேஷங்கள் நாம் புதைச்சி வச்சுண்டு அதை பற்றி நாம் கவலை கூட பட்டதில்லை. அதை பற்றி நினைக்கிறதுக்கான நேரமின்மையால் நம்ம ஓடின்னு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உண்டு. முக்தி மோட்சண்டு ஒரு விஷயம் உண்டு. இந்த சிற்றின்பத்தை தாண்டி பேரின்பம் என்ற ஒரு விஷயமும் உண்டு. அப்படின்றதெல்லாம் உணர்த்துவதற்காக சுவாமி அவ்வப்போது வருடந்தோறும் இப்படி அவரே எழுந்து நமக்கு காட்சி தராரு. ஜோதியாக வெளியில் காட்சி தராரு. நம்ம உள்ளே பார்க்க முடியுமான்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தான். அது மிகப்பெரிய பயிற்சி, முயற்சி எல்லாம் பண்ணால் தான் உள்ளே அந்த மாதிரி நம்ம தரிசனம் பண்ண முடியும். சரி, அப்படி முடியாத பட்சத்தில் நாம் என்ன பண்ண முடியும் பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி சுவாமியே நமக்காக வெளியில் காட்சி தரார் அண்ணாமலையில். அதை தரிசனம் பண்ணாலே அந்த பக்தியும் விளைஞ்சி அதனால் நமக்கு முக்தி கிடைக்கும். ஸோ முக்தி தான் ஒவ்வொரு ஆத்மாக்கள், ஒவ்வொரு ஜீவன்களோட என்ன சொல்கிறதுனா டெஸ்டினேஷன்ட்டு சொல்லலாம். பட் ஆனால் அதை நாம் மறந்துட்டோம். பட் அதை அப்பப்போ ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த திரு அண்ணாமலை கார்த்திகை தீபத்தோட விசேஷம். ஸோ இதை நம்ம எல்லாருமே நிச்சயமாக ஞாபகப்படுத்திட்டு ஒவ்வொருவரும் தவறாமல் நிச்சயமாக அந்த 10 நாளில் ஒரு நாளாவது எல்லாம் அந்த ஒரே நாளில் போய் தான் பார்க்கணும் அப்படின்ட்டும் கிடையாது. சுவாமி அங்கே மலையில் ஜோதியாக தரிசனம் தரக்கூடிய அந்த வாய்ப்பை ஒரு வாட்டி அந்த நம்மளோட கண்களால் பார்த்துட்டோம் அப்படின்னா கூட அட்லீஸ்ட் அது உள்ள மனதால் உள்ளே போய் பதிஞ்சிரும். ஸோ அந்த ஒரு அப்படி பதியத்தான் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதி என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு குருவோட அருளால் அது வெளிப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு விசேஷமான முக்தி மோட்சத்தை அனுக்கிரகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு தான் இந்த அண்ணாமலை கார்த்திகை தீபம். அதை யாருமே தவற விடவே கூடாது. இந்த முடியாதவங்களுக்கெல்லாம் கூட முடிஞ்சவங்க ஒரு 10 பேரை இட்டுண்டு போய் கூட தரிசனம் பண்ண வைங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய புண்ணியம். ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் இறைவனை அடையினத்துக்கு தான் பிறந்திருக்கிறோம். பட் அதை மறந்துட்டு தான் நம்ம பல வேலைகளை பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நம்ம மட்டும் அடையாமல் மற்றவாளையும் இட்டுண்டு போய் ஒரு தரிசனம் பண்ண வைக்கிறதுன்றது சாதாரண விஷயமா, எவ்வளோ பெரிய பாக்கியம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய விஷயத்தை வாத்தியார் எப்பொழுதுமே குறிப்பிட்டு சொல்வார். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுயம்பு லிங்கங்களும், அனைத்து மூல மூர்த்திகளோட தரிசனம் அந்த ஜோதியில் வெளிப்பட்டுடுமா. அப்போ அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். நீங்கள் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுவாமி அம்பாள் அனைவரோட தரிசனத்தையும் பெற முடியுமா? நம்ம தனித்தனியாக போயிட்டே இங்கேருந்து கொஞ்சம் அந்த காசிக்கு போகிறதே எவ்வளோ பேரால் முடியாமல் இருக்குது. ராமேஸ்வரம் போக முடியல, இப்படிலாம் எத்தனை ஜோதிர்லிங்கத்தெல்லாம் பார்க்க முடியல. எவ்வளோ பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் இந்த அண்ணாமலை தீபம் தரிசனம் பண்ணிங்கன்னா அத்தனை சுவாமியோட தரிசன பலன்கள் உண்டு அப்படின்றாரு.
ஸோ அதனால தான் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணால், அந்த ஜோதியை தரிசனம்னா முக்தி. நீங்கள் பாருங்கள், அந்த திருவொற்றியூரில் அந்த படம்பக்கம் நாதர் அப்படின்ட்டு சுவாமி, அவரை பற்றி வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி வயோதிகத்தில் வரக்கூடிய அனைவருக்கும் முக்தி தரக்கூடிய ஈசன் அவர் போய் தரிசனம் பண்ணாலும், அவருக்கு ஏதேனும் கைங்கரியம் பண்ணாலும் முக்தி வாய்ப்பது உறுதி அப்படின்றார். அவரே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, அந்த 3 நாள் கவசம் திறப்பாங்க. சுவாமி அங்கே அருவமாக இருக்கக்கூடியவர் இந்த அண்ணாமலையில் தான் உருவமாக அந்த 3 நாள் கிட்டத்தட்ட காட்சி தராருன்ற மாதிரி ஒரு ஐதீகமும் ஒன்று உண்டு. அதுதான் ஞான சம்பந்த பெருமான் ஒற்றியூர் அமர்ந்த அண்ணாமலை அண்ணலே அப்படின்ட்டு ஒரு இடத்துல வரியில் கூட சொல்லி கூட வச்சுருப்பார். ஏன்னா அடியன் ஏதோ கதை உரண்டு வரக்கூடாது இல்லையா? அப்பயே ஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்கார் ஒற்றியூருக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள தொடர்பு. அதனால தான் அந்த 3 நாள் அந்த கவசம் சுவாமி அங்கே, ஏன்னா சுவாமி தீண்டா திருமேனி, அவர் இருக்கும் போது அவர் மேலே தைலத்தை ஊற்றுறது அந்த மாதிரிலாம் எந்த காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த 3 நாள் சுவாமி இந்த மாதிரி அரூபமாக இருக்கக்கூடியவர் உருவமாக அண்ணாமலையில் காட்சி தரார். அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி பல சூட்சுமங்கள், ஏன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுயம்பலிங்கங்களோட தரிசனமும் இங்கே அண்ணாமலையில் வெளிப்படுதுன்னா, அப்போ அங்கே ஒற்றியூரில் இருக்கிறவன்னு வராரு. அதுக்கேற்ற மாதிரி அங்கே 3 நாள் அந்த கவசத்தை திறந்து தைலம் சுவாமி இருந்த அந்த திருமேனிக்கு தைலத்தை சாத்தின்னு இருப்பாங்க. ஆனால் சுவாமி இங்கே அண்ணாமலையில் ஜோதியாக நமக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருப்பார். ஸோ அது மாதிரி எதுக்கு சொல்கிறோன்னா, ஒட்டுமொத்தமான பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுவாமியோட தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு இந்த திரு அண்ணாமலை கார்த்திகை தீபத்தில். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த 10 நாள் சுவாமி மலையில் ஜோதியாக தரிசனம் தரக்கூடிய அந்த தரிசனத்தை கண்டாலே நமக்கு நிச்சயமாக இப்பிறவில்னா வரும் பிறவில் நமக்கு குருவர்களால் முக்தி உண்டு. ஓம்.